சதுர்முக பிரம்மா என்ன செய்தார்? அவர் பாகத்தை இழுத்தார், 2 கண் விழிகளுக்கு வைத்தார். கண்ணுக்கு கண்ணுல வாத்திய கருப்பா இருக்குதே, அந்த கருப்பு அதுதான் அந்த விஷமாகப்பட்டது. கண் விழிகளுக்கு வைத்தார். அது போதாமல் இந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு சனம் இருக்கிற பார்த்தாயா, அந்த சனமாகப்பட்டது மேலே விழியாகப்பட்டது வைத்தார். எனக்கு செவ்வானுக்கு தமோ அது இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது. அதை எடுத்து மீதி கீழே ஈசியிருந்தார். அதுதான் பூரா தேடு பச்சை பாம்பு இந்த மாதிரி விஷக்கள் ஆகிவிட்டது. வித்த விலங்குகளாக ஆகிவிட்டது. அதற்கு பிறகு மாலாக மகாவிஷ்ணு பார்த்தால் சாட்சாத் எம்பெருமான் அவர் என்ன செய்தார்? அதை எடுத்து மேலே எல்லாம் பூசி கொண்டார். அதை பூசி உடனே அந்த மேனி எல்லாம் நீளமாக மாறியது. அதனாலதான் அவருக்கு நீலமேக கண்ணன் அப்படி என்று பெயர். அதனாலதான் ஆண்டவருக்கு அந்த நீலக்கலமானது இருக்கும். அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார்? இதை 3 இரவுகள் படி செய்தார்கள், நாம் என்ன செய்வது என்று அதை மாறி குன்ற சென்றார். வாயில நாம் குடிச்சிடலாம் அப்படின்னு குடிக்கும் போது அந்த இடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி ஓடி வந்து மன்னனுக்கு ஆபத்து என்று ஓடி வந்து கண்டத்தை பிடித்தார். கண்டத்தை பிடிச்ச உடனே சாமி நீங்க செத்துருவீங்க, நான் விதவியாகி விடுவேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அந்த விஷயமாக மேலும் போல கீழையும் போகல. இந்த இடத்துல அப்படியே கட்டிய நின்றுச்சு. பாரு பொம்பளைங்களுக்கு, ஆமா ஆம்பளைங்களுக்கு இந்த கோழி கொண்ட மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பொம்பளைங்களுக்கு இருக்காது. அதனால நீலகண்டன் திருநீலகண்டன் அப்படி என்று பெயர். அதனாலதான் அவருக்கு அந்த பெயர். கண்டத்துல கருப்புடையா. அப்படி இருக்கட்டும். அந்த ஈஸ்வருக்கு என்ன மலர வச்சு பூஜை செய்வீங்க? ஆமா எல்லா சாமிக்கும் சாமந்தி செண்டுமல்லி மல்லிப்பூ கனகாமரம் எல்லாமே விற்கிறாங்க. ஆனா சிவபெருமானுக்கு எருக்கம் பூ எதுக்கு வைக்கிறாங்க? எதுக்கு? அந்த எருப்பம் பூ பாத்தியெல்லா மூஞ்சி 5 இருக்கும். சிவபெருமான் சிரங்கள் 5. அந்த எருக்கம் பூ அதை பிரித்து பார்த்தால் அது 5 முகம் இருக்கும். அதை எடுத்து வந்து அந்த சிவபெருமானுக்கு வைத்தால் அதற்கு நல்லது, அவருக்கு ஒரு பலன் கிடைக்கும். அப்படியா? விநாயகருக்கும் அதே மாதிரிதான். அதனால அவங்க குடும்பத்துக்கு அதுதான் உகந்தது. அது இருக்கட்டும். இப்படி மலைநாட்டுல வாழ்றன்னு சொல்றீங்களே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? சுவாமி ஐயராணி சொல்லு பார்க்கலாம். கண்டேல நெல்விலையும் பாறை மேல நெல் விளையும். கல்லு மேலே நெல் விளையுதுன்றாரு. நாம இங்க பாரு தியேட்டர் ஓடுறங்க. தியேட்டர் எத்தனை சால் ஓட்டி பயிர் நட்டு நெல் வேண்டுறோம். கல்லு மேலே நெல் வேண்டுன்றாரு. கல்லு மேல நெல் வேண்டுன்னு சொல்லி இந்த மண்ணிலே நெல் வேண்டு. அதனால அந்த நெல்லுக்கு தண்ணி என்ன பண்ணுவீங்க நீங்க? மூத்திரம். சாமி ஐயா மகாராணி நெல் வேலையும் நீங்க வந்து கரும்புடிச்சு நாடு எங்க நாடா? ஆமா கவுசி நாடு. அண்ணன் தம்பி வீட்டை ஏமாத்திக்கலாமா? அந்த சொத்தை ஏமாத்திக்கலாமா? முன்னாடி பின்னாடி ஒரு நாளைக்கு தானம் பண்ணணும்.